guys, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்யூட்டர் ஷார்ட்கட் டியூட்டோரியல் பார்ட் 1 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1ல இன்னைக்கான வீடியோ விண்டோஸ் கீயோட என்னென்ன கீஸ்லாம் காம்பினேஷனாக யூஸ் பண்ணி ஷார்ட்கட்ஸ் இருக்கு, அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 20 ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது விண்டோஸ் கீயோட யூஸ் பண்ணால் என்ன ஷார்ட்கட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விண்டோஸ் கீனா நம்மளுக்கு இங்கே விண்டோஸ் லோகோவில் இருக்குல்ல, அதான் வந்துட்டு விண்டோஸ் கீ. ஸோ விண்டோஸ் கீ ப்ளஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு காட்ட போகிற எல்லாமே நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஸோ இல்லை ஷார்ட்கட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுதான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ அப் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கு நம்ம விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் PRTSCN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ இருக்கும் டாப்பில். ஸோ அந்த கீ ரெண்டையும் சேம் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆகும். நெக்ஸ்ட் விண்டோஸ் ப்ளஸ் கே யூஸ் பண்ணி நம்ம ப்ளூடூத்தை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் இருக்க ஆப்ஷன்ஸை நம்ம டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால விண்டோஸ் செட்டிங்ஸ்க்கு டைரெக்டாக போக முடியும். விண்டோஸ் யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக ஆக்ஷன் சென்டருக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே விண்டோஸ் செக்யூரிட்டின்னு ஷோ அப் ஆகுதுல, அதான் ஆக்ஷன் சென்டர். ஸோ அங்கே டைரெக்டாக நம்ம போய்க்கலாம். விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் கொடுக்கறதுனால நம்மளால விண்டோஸ் மெனுவை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே ஸ்டார்ட் பட்டன் கொடுத்து விண்டோஸ் மெனுவை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். விண்டோஸ் எக்ஸ் கொடுக்கறதுனால விண்டோஸ் மெனு ஓப்பன் ஆகும். விண்டோஸ் ப்ளஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு மேக்னிஃபையர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் மேக்னிஃபையர் க்ளோஸ் ஆகுறதுக்கு நம்ம விண்டோஸ் ப்ளஸ் எஸ்கேப் கீ யூஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக போயிட்டு எஸ்கேப் கொடுத்தோம்னா மேக்னிஃபையர் க்ளோஸ் ஆகாது. விண்டோஸ் ப்ளஸ் எஸ்கேப் கொடுக்கும்போது தான் மேக்னிஃபையர் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ அதை ஜூம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் விண்டோஸ் டபுள் டைம் ப்ளஸ் கொடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா மேக்னிஃபையர் ஜூம் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதும் பார்த்துட்டோம், அதை க்ளோஸ் பண்ணுறதும் பார்த்துட்டோம், ஜூம் இன் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். இப்போ ஜூம் அவுட் பண்ணணும்னா விண்டோஸ் கீயோட மைனஸ் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம ஜூம் பண்ணோம் இல்லையா, அந்த சைஸ் கம்மி ஆகிக்கிட்டே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு விண்டோஸ் ப்ளஸ் எஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால சர்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ண முடியும். விண்டோஸ் ப்ளஸ் வி கீ யூஸ் பண்ணி நம்ம கிளிப் போர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கிளிப் போர்டு ஓப்பன் பண்ண ஷார்ட்கட் விண்டோஸ் ப்ளஸ் வி. ஓகே, நெக்ஸ்ட் விண்டோஸோட XT இது ரெண்டுமே கொடுக்கணும். ஸோ இப்படி ரெண்டுமே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் விண்டோஸ் XW இது கொடுக்கறதுனால நெட்வொர்க் செட்டிங்ஸ்க்கு நம்மளால டைரெக்டாக போக முடியும். நெக்ஸ்ட் விண்டோஸ் XM கொடுக்கறதுனால டிவைஸ் மேனேஜரை டைரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும். விண்டோஸ் XO கொடுத்து நம்மளால பவர் ஆப்ஷன்ஸை டைரெக்டாக ஆக்டிவேட் பண்ண முடியும். விண்டோஸ் XK கொடுக்கறதுனால டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் விண்டோஸ் XB கொடுத்து விண்டோஸோட மொபிலிட்டி சென்டரை நம்ம டைரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் டெஸ்க்டாப்லேயே கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ரௌஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நேமை கொடுத்தோம்னா நான் ப்ரோக்ராம் 1 சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த நேம் கொடுத்து ஓப்பன் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த அவுட்புட் ஷோ அப் ஆகும். ஸோ நான் ப்ரோக்ராம் 1 அப்படிங்கிற ஒரு HTML ப்ரோக்ராம் தான் ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம விண்டோஸ் ப்ளஸ் எல் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்க்ரீன் லாக் ஆயிரும்.